கீர்த்தி, அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வசதி படைத்த இந்தியர்கள் அவர்களும் ஒரு காரணம், ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு பிற்போக்கான திசையில் பின்னோக்கி போகுதா, இது ஒரு மனிதாபிமாற்ற செயல்னு பார்க்குறாங்களா அந்த மக்கள்? உங்கள் கோணம் என்ன இதில்? ஒரு விஷயம் வந்து ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா இந்திய மக்கள், அதாவது அமெரிக்க இந்தியர்கள் பலர் வந்து ட்ரம்புக்கு தான் வந்து வாக்களிச்சாங்க. அது அவங்களுடைய வலதுசாரி கொள்கையினால ஒரு முடிவா இருக்கும். ஆனா இது வந்து பிற்போக்கான விஷயத்துக்கு தான் அமெரிக்காவ கொண்டுட்டு போகுதா அப்படின்றத பார்த்தா அது இல்ல. அ இது ஒவ்வொரு தடவையும் மாறுதல்கள் நடக்க தான் செய்யுது. இது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எதற்காக அமெரிக்க ராணுவ விமானத்துல வந்து அனுப்பப்பட்டார்கள்ன்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு ஒரு முக்கிய கேள்வியா இருக்குது. ஒரு நாடு சிட்டிசன்ஸ வந்து திரும்ப அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த நாடு ஏத்துக்குது அப்படின்னா, தன்னுடைய விமானம், அந்த நாடு தன்னுடைய நாட்டினுடைய ஒரு விமானத்த அனுப்பி, அந்த மக்கள வந்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டுட்டு வரும். ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி இந்திய அரசுக்கு சொந்தமா எந்த விமானமுமே இப்ப இல்ல. ஒரு சிவிலியன் கமர்ஷியல் ஃபிளைட் எதுவுமே இல்ல. முன்ன ஏர் இந்தியா இருந்தது. கோவிட் காலத்துல கூட பார்த்தீங்கன்னா, 2020ல இந்த வந்தே பாரத் திட்டத்துல வந்து ஏர் இந்தியாவ அனுப்பி தான் அனுப்புனாங்க. இன்னைக்கு ஏர் இந்தியான்றது ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸ் ஆகி மாறி போச்சு. ஸோ ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸ், ஒரு கமர்ஷியல் ஜெட் அவங்க வந்து ஒரு இல்லீகல் இமிகிரன்ஸை கொண்டுட்டு வரதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் போயிடும், அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். சரி, இந்திய ராணுவ விமானங்கள் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதற்குமே காத்திருக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. அவர் இதன் மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராரு. யாரு நீங்க வந்து சட்டவிரோதமா இங்க குடியேறினாலும் உங்கள் மீது வந்து தண்டனை, இந்த இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு. இதற்கு முன்னாடி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அதாவது கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக பொறுப்பேற்றப்ப கூட பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரிங் ஒன்று பெருசா ஒன்று மாட்டினாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபார்மிங்டன் நினைக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபார்மிங்டன்ற பேர்ல அந்த ஐசிஏ வந்து ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணி, அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபேக் இருக்கிறாங்க, என்ரோல் பண்ண விருப்பமா இருக்காங்கன்ற மாதிரி அவங்களே என்ரோல் பண்ண வச்சு, அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியை க்ளோஸ் பண்ணி இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல கால்ல கூட அவங்களுக்கு அந்த அரெஸ்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேக்ஸ் மாட்டினாங்க. ஜியோ டேக்ஸ் மாட்டி அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாத அளவுக்கு பார்த்து இது பண்ணி அப்புறம் அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த முறை எடுத்தது ராணுவ ரீதியா எடுத்திருக்க இந்த ஒரு நடவடிக்கை வந்து மிக கடுமையான நடவடிக்கை தான். இதுல வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி இந்திய அரசு ஒரு கமர்ஷியல் விமானத்துல கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை கண்டிப்பா செஞ்சிருக்கணும். கீர்த்தி, அப்படி கிடையாது. இப்போ இது வந்து ஒரு மிக கடுமையான நடவடிக்கை, மிலிட்டரி பிளேனில் அனுப்புறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நெகோசியேஷன்ஸ் நடக்காமலா இந்தியன் ஒரு ஏர் ஸ்பேஸை வந்து இந்தியா கொடுக்கும்? நீங்கள் உங்கள் விமானத்தை இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் தரையிறங்க அனுமதிக்க மாட்டாங்க. 2 எம்பசியும் 2 நாட்டு வெளியுறவு அதிகாரிகளும் பேசிய பிறகு தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவால் அதை இன்சிஸ்ட் பண்ண முடியலையா? எனக்கு தெரிஞ்சு இந்த ராணுவ விமானம்ன்றதை இந்திய அதிகாரிகள் அதை வந்து ஒரு லைட்டா எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ள ஒரு நாட்டுடைய ராணுவ விமானம் இந்தியர்களை கொண்டுட்டு வருது அப்படின்றப்போ அதனுடைய சீரியஸ்னஸே ஒரு புரிதல் இல்லாம தான் அவங்க அதை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியுது. கொஞ்சம் இதை வந்து இவ்வளோ சென்சிட்டிவ் ஆக்கியிருக்க வேண்டாம். அவங்க ஒழுங்கா நெகோஷியேட் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஏர்லைன்ல கொண்டுட்டு வந்திருந்தா. கிளாட்சன் சொன்ன மாதிரி ஒரு மைக்ரண்ட்டை வந்து அனுப்புறதுக்கு, ஒரு கமர்ஷியல் ஏர்லைன்ல அனுப்புறதுக்கு $4000 தான் செலவாகும். ஆனா இதே இது இந்த ராணுவ விமானத்துல கொண்டுட்டு வர அந்த செலவு கூட முன்மடங்குக்கு வரும். ஒரு மும்மடங்குக்கு அமெரிக்கா அதை ஏத்துக்கிட்டு அனுப்புது அப்படின்றப்போ, ஒருவேளை சரி நமக்கு செலவு இல்ல, அமெரிக்கா அதை ஏத்து அனுப்புதுன்ற ஒரு நிலையில இந்திய அதிகாரிகள் நினைச்சிட்டாங்களான்ற இது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா அதிகாரிகள் இந்தியாவுடைய ஸ்டேச்சர், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முன்வைக்கப்பட்ட வாதங்களில் ஒன்று, சர்வதேச அரங்கில் இந்தியாவினுடைய ஸ்டேச்சர் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இந்தியா என்ன சொல்கிறதோ அதை கேட்கக்கூடிய இடத்துக்கு உலக நாடுகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவோட புகழ் உச்சிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேச்சர் இந்த இதில் பாதிக்காதா இந்த மாதிரி ஒன்றுன்றது? கண்டிப்பா அந்த பிம்பம் உடைபட்டு இருக்குது. அது ஒரு பிம்பம் தான். அது கட்டப்பட்ட ஒரு பிம்பம் தான். அந்த தேர்தல் சமயத்துல அந்த பிம்பம் அது உடைபட்டு இருக்குது. அந்த பபிள் பர்ஸ்ட், அதாவது இன்ஃப்ளேஷன் டைம்ல ஆகிறது இதே நிலைமையில இன்னைக்கு இந்த பிம்பம் உடைபட்டிருக்குது. இந்திய அரசுடைய பிம்பம். அது உண்மை. எந்த நாடும் வந்து சட்டவிரோத குடியேறிகளை வச்சுக்க போறதில்ல. அதே விஷயத்துல அமெரிக்கா செஞ்ச இந்த ஒரு விஷயத்தை இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இதை இன்னும் வந்து நெறிப்படுத்துற அந்த விசா நெறிமுறைகளை வந்து கொண்டுட்டு வந்திருக்கலாம். நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்பே சொன்னாரு, இப்ப 2 விஷயம் இருக்குல்ல. வந்து அவங்க நாட்டின் சட்டப்படி இது இவங்க எல்லாருமே இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்.
சட்டப்படி அவங்க வந்து தங்கி இருப்பதற்கு உரிமை இல்லாதவங்க. இப்போ இந்தியா வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்திய பிரதமர் இந்தியாவினுடைய பொருளாதார வலிமை இதெல்லாம் காட்டி சைனா இருக்குது மற்றவங்க இருக்காங்கன்ற அடிப்படையில் ஏசியாவில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பகமான நண்பர் தோழர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொது மன்னிப்பு வழங்குங்க, இவங்களை அனுப்பாதீங்க, எங்கள் நாட்டுக்கு அனுப்பாதீங்க, ஒரு பொது மன்னிப்பு வழங்குங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க முடியாதா? அது கண்டிப்பா கேட்க முடியாது. அது ஏன்னா ட்ரம்ப்னுடைய ஒரு அந்த கேம்பெயின் ப்ராமிசஸ் வந்து அவரே ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவரோட பேஸ்ல வந்து அவரே வந்து குண்டு வைக்க மாட்டாரு. அவர் வந்து இந்த கேம்பெயின் ப்ராமிஸ்ல தான் வந்தாரு. நான் வந்தேன்னா இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து நான் டீபோர்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவர் தன்னுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வராரு. ஸோ அந்த தேர்தல் வாக்குறுதி தெரிஞ்சே தான் இந்தியர்கள் அங்கே ஓட்டு போட்டாங்களா அவருக்கு? பணக்கார இந்தியர்கள்? உண்மை உண்மை. அது வந்து தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டாங்க. அதாவது நம்ம தமிழர்கள் என்னுடைய நண்பர்கள் கூட சொல்லிதான் இது பண்ணாங்க. நான் கேட்கிறேன், நீங்க அப்படி பண்ணா வந்து நமக்கு இங்க இன்ஃபிளேஷன்ல ஆகாதா? நமக்கு வந்து இங்க எல்லா கிராசரி எல்லாம் விலை ஏறாதா? இல்ல எனக்கு பார்டர் க்ளோஸ் பண்ணணும், எனக்கு வந்து இங்க இமிகிரன்ஸ் இருக்கக்கூடாது. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்றது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றாங்களா, இல்ல அவங்க வந்து அது தனக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. இப்போ குற்றம் செய்யப்பட்ட ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து வெளியேற்றி தான் ஆகணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாத்வே டு தி சிட்டிசன்ஷிப் இல்ல ஒரு பாத்வே டு தி லீகல் டாக்குமெண்டேஷன். இப்போ இல்லீகல் இமிகிரண்ட்டை வந்து ரெண்டு வகையாக கூட பிரிக்கலாம். ஏதேனும் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவங்கள தண்டிச்சு அனுப்புறது, வெளியேற்றுவது அப்படின்றது ஒன்று. குற்றத்தில் ஈடுபடாத சிவிலியன்ஸ், வேலைக்காக போனவங்க, பிழைப்புக்காக போனவங்கள வேற வகையாக அணுகலான்றீங்களா? ஆமா, இதைத்தான் வந்து ஒபாமா வந்து கையாண்டாரு. ஃபெலன் நாட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொன்னாரு. ஃபெலன்னா இருக்கிறீங்கன்னா உங்களை நான் வெளியேற்றிடுவேன். நீங்க ஒரு ஃபேமிலி, ஒரு சிவிலியன் அப்படின்னா சரி ஓகே, உங்களுக்கு எப்படி ஒரு லீகல் டாக்குமெண்டேஷன் கொண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாரு. டாக்கா அப்படின்னு சொல்லி டிஃபர்ட் ஆக்ஷன் ஃபார் சைல்ட்ஹுட் அரைவல்ஸ்ன்னு சொல்லி சின்ன வயசுல வந்திருந்தவங்களுக்கு ஒரு டிஃபர்ட் ஆக்ஷன், அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன்லாம் கொடுக்குற ஒரு வழிவகை பண்ணாரு. அதையும் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இதை ஒரு H2B விசாவை கூட மாத்தலாம். இந்தியாவுக்கு இன்னைக்கு H2B விசா கிடையாது, H1B மட்டும்தான் இருக்குது. H2B அப்படின்றது ப்ளூ காலர் ஜாப்ஸ். அங்க ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு H2B. இந்திய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா H2B விசா வந்து இந்திய மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, இல்ல அங்க ஏற்கனவே சட்டவிரோதமா இருக்கவங்களுக்கு அந்த கேட்டகரியில மாத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையை வந்து இந்திய வெளியுறவுத்துறை எடுத்திருக்கணும். அது வந்து இன்னைக்கு தவறிட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.